ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று முன்தினம் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது ஒரு வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மீது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் பிள்ளையான் மீது சுமத்தப்படவில்லை. பிள்ளையான் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை தவறு, எனவே ராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதமேந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை சட்டவிரோதமானது என்று குற்றப்புலனாய்வு பிரிவின் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தார்கள். அதேபோல் அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விடயங்களும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது, ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனைகளை கோரும் வரையில் பிள்ளையான் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது, இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என்று விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிக்கின்றது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று உதய கம்மன்பில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான எரிபொருளை உடனடியாக வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரஷ்யா உறுதியளித்துள்ளது. மத்திய கிழக்கு போரால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை பூர்த்தி செய்யும் பொருட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. அத்துடன் இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே நிலவும் சுமார் 70 ஆண்டு கால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இதுவே பொருத்தமான தருணம் என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் ரஷ்யாவுடன் நீண்டகால வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், குறிப்பாக எரிசக்தி துறையில் ரஷ்யா வழங்க முன் வந்துள்ள ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலக்கரி ஊழல் மோசடியாளர்களையும் அதற்கு பொறுப்பானவர்களையும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பாதுகாப்பதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்விடயங்களை குறிப்பிட்டார். இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தை போலவே இருப்பதாக விமர்சித்த நாமல் ராஜபக்ஷ, பிக் பாக்கெட் அடித்தவனே திருடன் திருடன் என்று கூச்சலிட்டுக் கொண்டு ஓடுவது போன்ற நாடகத்தை அரசாங்கம் அரங்கேற்றுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டவர்களை ஜனாதிபதி பாதுகாத்து வருவதாக அவர் விவசாய அமைச்சராக இருந்த காலத்திலும் அமைச்சுக்கு கொண்டு வரப்பட்ட நபரே இன்று இந்த நிலக்கரி ஊழலுக்கும் பின்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மோசடி குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஒருவரை தற்போது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நியமித்து தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்து இந்த ஊழல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியின் நடத்தையையும் அறிக்கைகளையும் பார்க்கும் போது இந்த ஊழலின் பின்னணியில் அவரே இருக்கின்றார் என்பது தெளிவாக தெரிகின்றது. நாட்டில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு குறித்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை என்று சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ, எரிபொருள் விலை உயர்ந்தாலும் அதற்கேற்ப அரசு ஊழியர்கள், வைத்தியர்கள் அல்லது அத்தியாவசிய சேவை வழங்கும் அதிகாரிகளின் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் உள்நாட்டில் நெல் அறுவடை செய்யப்படும் காலத்திலேயே அரிசியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் முற்படுவது விவசாயிகளின் நடுத்தெருவில் நிறுத்தும் செயல் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தமது அரசாங்கம் மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணத்தை பலமுறை வழங்கியதை நினைவு கூர்ந்த அவர், தற்போதைய அரசாங்கம் நிலக்கரி ஊழலால் ஏற்பட்ட நஷ்டத்தை மக்கள் மீது சுமத்தி மின்சார கட்டணம் மற்றும் வரிச்சுமைகளை அதிகரிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
2026 மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,83,979 ஆகும். இது கடந்த ஆண்டின் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 19.7% வீழ்ச்சி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தரவுகளின்படி மார்ச் மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளனர். அதன்படி இந்தியாவில் இருந்து மாத்திரம் 47,533 அதாவது 26% மேல் இலங்கைக்கு வந்துள்ளனர். அத்துடன் மார்ச் மாதத்தில் பிரித்தானியாவில் இருந்து 18,092 பேரும், ரஷ்யாவில் இருந்து 15,685 பேரும், ஜெர்மனியில் இருந்து 13,429 பேரும், சீனாவில் இருந்து 14,064 பேரும், பிரான்சில் இருந்து 8,359 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதற்கமைய 2026 ஜனவரி 1 முதல் மார்ச் 31 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 7,40,634 பதிவாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களின் போக்குவரத்து கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டதால் உலகளாவிய எண்ணெய், எரிவாயு மற்றும் உர விநியோகத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையான அந்த குறுகிய நீர்வழியை கடக்க காத்திருக்கும் 2000 கப்பல்களில் சிக்கியுள்ள பல்லாயிரக்கணக்கான மாலுமிகளின் நிலைமைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவிக்கையில், மோதல் தொடங்கியில் இருந்து வளைகுடாவில் வர்த்தக கப்பல் மீது 21 தாக்குதல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 10 மாலுமிகள் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் வளைகுடா நாடுகளில் கடற்பரப்பில் தற்போது நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல்களில் 2000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் உள்ளனர். குறைந்து வரும் விநியோகப் பொருட்கள், சோர்வு மற்றும் கடுமையான மன அழுத்தம் ஆகியவற்றால் குழுவினர் அவதிப்படுவதாகவும் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண துண்டு துண்டான நடவடிக்கைகளில் இனி போதுமானதாக இல்லை என்று அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் அர்சோனியா டொமிகஸ் கூறியுள்ளார். கப்பல் குழுவினரை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு சிக்கி தவிக்கும் கப்பல்கள் மற்றும் மாலுமிகளுக்கு அவசரமாக தேவைப்படும் உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்காக மனிதாபிமான வழித்தடங்களை அமைக்க உதவுவதற்கு அவர் ராஜதந்திர உதவியையும் கோரியுள்ளார். பிள்ளைகளை வெப்ப பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க பெற்றோர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பிள்ளைகளிடையே சரும நோய்கள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக சிறுவர் நல விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க பெற்றோர் பின்வரும் எளிய மற்றும் பயனுள்ள நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கமைய பிள்ளைகளை தினமும் குறைந்தது 2 முறையாவது குளிக்க செய்ய வேண்டும். மென்மையான மற்றும் இலகுவான ஆடைகளை அணிய செய்ய வேண்டும். இயற்கை பானங்களை அதிகமாக உட்கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். பிள்ளைகள் அதிகளவு தண்ணீர் குடிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு 2 போத்தல்கள் தண்ணீர் கொடுத்து விடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர்கள் தண்ணீர் குடிக்காமல் வீதிகளில் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்களின் ஆரோக்கியம் குறித்து பெற்றோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் தீபால் பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அமெரிக்கா F-35 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. மத்திய ஈரானின் வான்வெளியில் அமெரிக்கா F-35 ரக போர் விமானம் அளிக்கப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் பத்திரிகை சேவை ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளது என்று சர்வதேச ஊடகம் செய்தி தெரிவித்துள்ளது. அந்த போர் விமானம் முற்றிலுமாக சேதமடைந்து நொறுங்கி விழுந்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களில் சுட்டு வீழ்த்தப்பட்ட இரண்டாவது விமானம் இதுவென்றும் IRGC வலியுறுத்தியுள்ளது. சேதத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் விமானியின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்திய தெரிவித்த கருத்துக்களுக்கு ஈரான் ஆயுதப்படைகள் அளிக்கும் பதிலடியாகவே இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுகின்றன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவை பழிவாங்கும் நடவடிக்கையாக வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய மற்றும் உயரமான பாலத்தை அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் தாக்கி அழித்ததை தொடர்ந்து இந்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு செல்வோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ள சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தாக்குதலுக்கு பதிலாக ஈரானின் அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி பின்வரும் பாலங்கள் இலக்குகளாக குறிவைக்கப்படலாம் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குவைத் ஷோக் ஜாய்பார் அல் அகமது அல் சபா கடல் பாலம், ஐக்கிய அரபு அமீரகம் ஷோக் சாயித் பாலம், அல் மக்தா பாலம் மற்றும் ஷேக் ஹலிஃபா பாலம், சவுதி அரேபியா பக்ரான் மன்னர் ஃபஹத் பாலம், ஜோர்டான் மன்னார் ஹேஷன் பாலம், தமியா பாலம் மற்றும் அப்துன் பாலம் என்று நேற்றைய தினம் ஈரானின் கராச் நகரில் அமைந்துள்ள மத்திய கிழக்கின் மிக உயரமான பாலமான B1 பாலம் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள்
படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தின. 136 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பாலம் இன்னும் கட்டுமான பணியில் இருந்து இந்த தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டதுடன் 95 பேர் காயமடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாலம் இடிந்து விழும் காட்சிகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அதிபர் டிரம்ப், ஈரானின் மிகப்பெரிய பாலம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இது இனி ஒருபோதும் பயன்படுத்தப்படாது. இது ஆரம்பம் மட்டுமே. ஈரான் அழிந்து போவதற்கு முன்பு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். 5 வாரங்களாக நீடிக்கும் இந்த போரில் ஈரான் தனது முக்கியமான உட்கட்டமைப்புகளை இழந்து வரும் நிலையில் தற்போது வளைகுடா நாடுகளின் பாலங்களை குறிவைத்து பதிலடிக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருவது பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.